அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஆபத்தான சூழ்நிலையில் பிறந்து வளர்ற ஒருவர் அந்த ஆபத்துக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு கெட்டவங்க வாழுறதையும் நம்ம பார்த்துருக்கிறோம். அந்த கெட்ட தீய சூழ்நிலையிலேருந்து மீண்டு வந்து படித்து சாதிக்கக்கூடியவங்களையும் நம்ம பார்த்துருக்கிறோம். ஒரு தீய சூழ்நிலையில் பிறந்து வளர்ந்த ஒருவர் எப்படி நல்லவராக வாழ்ந்தார், இந்த திருச்சபைக்கு திருத்தந்தையாக இருந்து எப்படி வழி நடத்தினார், இயேசுடைய திரு இருதய அன்பை புரிந்துக்கிற நமக்கு எப்படியெல்லாம் வழிகாட்டினாருங்கிறதான் இந்த காணொளியில உங்களோட நான் பகிர்ந்துக்க இருக்கிறேன். திரு இருதய அன்பை பரப்புகிறவருடைய பெயர்களை என் இதயத்தில் வைத்திருக்கிறேன், அது ஒருபோதும் அழியாது என்கிறார் திரு இருதய ஆண்டவர். எனவே இந்த காணொளியை பார்க்கிற நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யறதோட லைக், கமெண்ட், ஷேர் செய்து மற்றவங்களும் இந்த அரிய தகவல்களை அறிந்து கொள்ளவும் திரு இருதய ஆண்டவருடைய ஆசீரை பெறவும் உதவி செய்ய உங்களை அன்போட கேட்டுக்கிறேன். திரு இருதய பக்தி திருச்சபையிலையும் புனிதர்களுடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு தூரம் ஊடாடி வந்துக்கிட்டே இருக்குங்கிறதான் இந்த ஜெபத் தொடரில் நாம் தியானித்துக்கிட்டு இருக்கிறோம். 60 வெள்ளிக்கிழமை வருகிற இந்த ஜெபத் தொடரில் இன்று 13வது வெள்ளிக்கிழமை உங்களை அன்போட வரவேற்கிறேன். 1927 வருஷம் ஜெர்மனியில் பிறந்தவர் இவர் பிறக்கும் பொழுதே ஜெர்மனியை ஹிட்லருடைய நாஜி படைகள் தான் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. நாஜி படைகள் பயங்கர கொடூரமானவர்கள். ஹிட்லர் எவ்வளவு தூரம் கொடூரமானவர்னா, இந்த ஜெர்மன் ரத்தம் இருக்கிறதே அதுதான் தூய ரத்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்போ நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, தமிழ் தான் தூய ரத்தம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இல்லை ஒரு சிலர் நாங்கள் தான் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதே போல வேற ஒரு வேர்ஷன் அங்கே ஹிட்லர் சொல்லிக்கிட்டு இருந்தார், ஜெர்மானிய ரத்தம் தான் தூய ரத்தம், அதனால் மற்றவர்களை அழித்து விட வேண்டும் என்று பேச ஆரம்பித்தார். செஞ்சுன்னு காட்டினார். அது எவ்வளவு தூரம் கொடுமையாக இருந்ததுன்னா, நான் ஆஸ்விட்ஸ், அதாவது போலந்து நாட்டில் ஆஸ்விட்ஸுங்கிற இடத்துல இருக்கிற அந்த வதை முகாமை போய் நான் பார்த்து தொடர் கட்டுரையாக நான் எழுதுகிற பொழுது, அதாவது நீங்கள் கூகுளில் போய் சிறகை விரி உலகை அறி அப்படிங்கிற தலைப்பை நீங்கள் அடித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கட்டுரைகள், என்னுடைய கட்டுரைகள் இருக்கும். அதில் சில கட்டுரைகள் ஆஸ்விட்ஸ் வதை முகாமிலே எவ்வளவு தூரம் ஹிட்லரால் யூதர்கள் கொல்லப்பட்டார்கள் என்கிற தகவல் இருக்கும். இல்லை ஒருவேளை உங்களை போய் வாசிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்து தமிழ் திசை தான் அதை வெளியிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட தொடர்பு கொண்டும் அந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் வாசிக்கலாம். சரி, இப்போ ஜெர்மனி மக்கள் தான் தூய ரத்தம் என சொல்லி யூதர்களை கொண்டதோடு மட்டுமல்லாமல் ஜெர்மானிய மக்களிலே யாரெல்லாம் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தார்களோ, அதில் கால் ஊனமாக இருக்கலாம், கை ஊனமாக இருக்கலாம், பார்வை குறைபாடாக இருக்கலாம், அல்லது மூளை வளர்ச்சி குறைபாடாக இருக்கலாம், இவர்கள் எல்லோரையுமே கொன்று அழித்தவர் தான் ஹிட்லர். இப்படிப்பட்ட வெறுப்பு மிகுந்த ஒரு சூழ்நிலையில் தான் இவர் பிறந்தார். ஜோசப் ரட்சிங்கர் பின்னாளில் நமக்கு 16ஆம் ஆசீர்வாதப்பராக நம்ம திருச்சபையை வழிநடத்திய திருத்தந்தை. ஒரு வெறுப்புக்கு மத்தியிலே அன்பு இல்லாமல் அதிகாரம் ஆட்சி செய்த இடத்தில் தான் இவர் பிறந்து வளர்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, திரும்புற பக்கமெல்லாம் கொலை, திரும்புற பக்கமெல்லாம் ஜெர்மானிய ரத்தம் தான் முக்கியமானது, மற்றவர்களை கொல்ல வேண்டும், நாம் தான் வாழ வேண்டும் என சொல்லி தொடர்ந்து பேசுகிற ஒரு சூழ்நிலையை தான் வளர்ந்து வருகிறார். ஆபத்தான சூழ்நிலையில் வளர்கிறவர்கள் பெற்றோர் மோசமானவர்களாக இருக்கலாம், குடிகாரர்களாக இருக்கலாம், அநியாயம் செய்கிறவர்களாக இருக்கலாம், கொலை செய்கிறவர்களாக இருக்கலாம், அதீதமாக பொய் பேசுகிறவர்களாக இருக்கலாம், விபச்சாரம் செய்கிறவர்களாக யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில் பிறந்து வளர்கிற குழந்தையை அது அதிகமாக பாதிக்கும். சிலர் நீரில் மூழ்குவது போல மூழ்கியே போய் விடுவார்கள். ஆனால் ஒரு சிலர் தான் நீரில் அமிழ்த்தினாலும் மூழ்கடிக்க முடியாத பலூன் போல எழுந்து வந்து பிரகாசிக்க, பறக்க நினைப்பார்கள். அப்படித்தான் ஜோசப் ரட்சிங்கர் மீண்டு வந்தார். கடவுளுடனான பக்தியும் ஜெபமும் அவரை காப்பாற்றியது. தொடர்ந்து ஜெபித்தவர் அதிகாரத்தை அல்ல, வெறுப்பை அல்ல, அன்பை சூடிக்கொண்டார். அன்பின் பயணத்திலே, அன்பின் பாதையிலே தொடர்ந்து பயணிக்க தொடங்கினார். அதன் விளைவாக அவருக்கு இறை அழைத்தல் வந்தது. இயேசுவை பின்பற்றினார், குருவானார், திருத்தந்தையாகவும் ஆனார். இவர் எவ்வளவு தூரம் படித்தார் என்றால், திருச்சபையில் தவிர்க்க இயலாத மிகச் சிறந்த இறையியலாளராக மாறினார். விவிலியத்தை பற்றி விளக்கமாக இருக்கலாம், திருச்சபை தந்தையர்கள் எழுதிய எழுத்துக்களுக்கான விளக்கங்களாக இருக்கலாம், நிறைய படித்து எழுதியவர்.
ஜீசஸ் ஆஃப் நாசரேத், நாசரேத் இயேசு என சொல்லி ஏற்கனவே புத்தகங்கள் இருந்தால் கூட 3 தொகுதி ஜோசப் ரட்சிங்கர் எழுதினார். அவ்வளவு தெளிவாக விளக்க உரைகள் இருக்கும் இயேசுவின் வாழ்வை பற்றி. ஆக இந்த ஜோசப் ரட்சிங்கர் 16ஆம் ஆசீர்வாதப்பர் தான் எழுதிய ஒரு திருத்தூது மடல் கடவுள் அன்பானவர். அந்த திருத்தூது மடலில் அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். நீங்க கிறிஸ்தவங்களா? நீங்களே சொல்லுங்க, நீங்க கிறிஸ்தவங்களா? ஆமா ஃபாதர், நாங்க கிறிஸ்தவங்கன்னு நீங்க சொல்லலாம். எதை வச்சு நீங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்றீங்க? ஃபாதர், நான் நல்லது செய்கிறேன். அப்படியே அவர் எழுதுறாரு பாருங்க. நான் நல்லது செய்கிறேன், நான் அநியாயம் செய்யறதில்ல, நீதியோடு இருக்கிறேன், அடுத்தவங்களை பற்றி புரணி பேசுறதில்ல, நான் கொலை செய்யலை, இல்லாத போலாத சொல்லி அடுத்தவங்க பேரை கெடுக்கலை, நான் நல்லது செய்கிறேன், ஐ பிஹேவ் வெல். அப்போ நான் கிறிஸ்தவன் தானே? இல்லை இல்லை, அதெல்லாம் பத்தாது. நீ நல்லவனா இருக்கிறதுனால நீ கிறிஸ்தவன்னு சொல்லிட முடியாது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கிறிஸ்தவங்களா? ஆமாம் ஃபாதர், நான் கிறிஸ்தவங்க தான். எப்படி சொல்கிறீங்க? ஃபாதர், நான் விவிலியத்தை வாசிக்கிறேன், ஆயர் எழுதுறத வாசிக்கிறேன், கடவுள் என்ன சொல்றாருங்கிறத நான் மறையுறை வழியாக கேட்கிறேன். நான் நிறைய கடிதங்கள் வாசித்து, திருத்துதர்கள் கடிதங்களை வாசித்து நான் கடவுள் சொல்ற நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேன். அப்ப நான் கிறிஸ்தவன் தானே? 16ஆம் ஆசீர்வாதப்பர் சொல்றார், அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. நீ கடவுள் சொல்றது தெரியுது, பைபிள் வாசிக்கிறாங்கிறதுக்காகவே உன்னை கிறிஸ்தவன் சொல்லிட முடியாது. சரி, வேற எப்படி? வேற எதை சொல்ற கிறிஸ்தவன்? 16ஆம் ஆசீர்வாதப்பர் அழகாக சொல்லுகிறார், நீங்கள் இயேசுவை சந்தித்து இருக்கிறீர்களா? நீங்கள் இயேசுவோடு உரையாடி இருக்கிறீர்களா? உறவாடி இருக்கிறீர்களா? நீங்கள் இயேசுவை சந்தித்தால் மட்டும்தான் நீங்கள் உண்மையான கிறிஸ்தவன் என்று முழுமையாக சொல்ல முடியும் என்று சொல்கிறார். சரி, இயேசுவை எங்கே போய் சந்திக்கிறது? அவரே அழகா சொல்றாரு, இயேசுவின் திரு இருதயத்தில் நீங்கள் இயேசுவை சந்திக்க முடியும். இயேசுடைய திரு இருதயத்தில். சரி, இயேசுடைய திரு இருதயத்தில் எப்படி சந்திப்பது? அதற்கான விளக்கத்தையும் அவர் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், 2 வகையான அன்பு இருக்கிறது. ஒன்று மனித அன்பு, இன்னொன்று கரெக்ட் இறை அன்பு. இப்ப மனித அன்பை பற்றி அவர் சொல்றாரு. மனித அன்பு சந்தோஷத்தை தேடக்கூடியது, வெற்றியை தேடக்கூடியது, நண்பர்களை, உறவுகளை, சாதனைகளை தேடக்கூடியது. ஆனா இறைவனுடைய அன்பு பிறருடைய வளர்ச்சிக்காக, மகிழ்ச்சிக்காக தன்னையே இழக்கக்கூடியது, சாக்ரிஃபைசிங். ஆக 2 வகையான அன்பு இருக்குது. மனித அன்பு நம்மள்கிட்ட இருக்கிறது, இறை அன்பு அடுத்தது. அழகாக சொல்லுகிறார் 16ஆம் ஆசீர்வாதப்பர், இந்த மனித அன்பும் இறை அன்பும் ஒரு இடத்தில் ஒன்று சேருகிறது. எங்கே? இயேசுவின் திரு இருதயத்தில் அது ஒன்று சேருகிறது என்று சொல்கிறார். எனவேதான் இயேசு பாவிகளை தேடி வந்தார், உடல் ஊனமுற்றவர்களை தேடி வந்தார், நோயற்றவர்களை தேடி வந்தார், ஆபத்தில் இருக்கிறவர்களை தேடி வந்தார். ஆக எப்படி மனித அன்பு பிறரை தேடி போகிறதோ அதே போல இயேசு மற்றவர்களை தேடி வந்தார். அடுத்ததாக இறை அன்பு தன்னையே கையளிப்பது, பாவிகளின் மீட்புக்காக, இந்த உலகின் ரட்சிப்புக்காக அந்த இறை அன்பு உயிரையும் விட்டது. ஆக மனித அன்பும் இறை அன்பும் இயேசுவின் திரு இருதயத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறது. நீங்கள் இதயத்தை, இயேசுவின் திரு இருதயத்தை தியானிக்கிற பொழுது நீங்கள் இயேசுவை சந்திக்கிறீர்கள், நீங்கள் கிறிஸ்தவர்களாக ஆகிறீர்கள் என்று சொல்கிறார். இரண்டாவதாக அவர் சொல்கிறார், இன்னொரு இடத்திலும் நாம் இயேசுவை சந்திக்க முடியும். எங்கே? குத்தி திறக்கப்பட்ட அவர் விழாவை தியானிக்கிற பொழுது, அந்த குத்தி விழா திறக்கப்பட்ட பொழுது அவர் சொல்கிறார், இயேசுவின் அன்பு அங்கே திறக்கப்பட்டது. எதுவுமே இங்கே மறைவு இல்லை, எல்லாம் இயேசுடைய அன்பு முழுமையாக திறக்கப்பட்டு இருக்கிறது. நீங்கள் இயேசுவின் அன்பை அங்கு விழாவிலே தியானியுங்கள், அப்பொழுது நீங்கள் இயேசுவை சந்திப்பீர்கள் என்று சொல்கிறார். இங்கே ஒரு கேள்வி வரலாம். என்கிட்ட ஒரு அம்மா கேட்டாங்க, ஃபாதர் தியானியுங்கள் தியானிங்கள்னு சொல்றீங்க, இயேசுவின் திருஹிருதயத்தை தியானிங்கன்னு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, எப்படி ஃபாதர் தியானிக்கிறதுன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் சொன்னேன், பிறகு ஒரு காணொலியில் சொல்றதா நான் சொல்லியிருந்தேன், இப்போ நான் சொல்லலாம். ஏன்னா 16ஆம் ஆசீர்வாதப்பரும் தியானிங்கள் என்று தானே சொல்றாரு. சரி, எப்படி தியானிப்பது? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபாதர் சாயங்காலம் டீ குடிக்கும் பொழுது அங்கே இருக்கிற ஸ்நாக்ஸ் திங்கிற சாப்பிட்றதுக்கு டிஃபன்லாம் இருக்கும்ல, அதை அவர் எடுத்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அவர் மொட்டை மாடிக்கு போவார். மொட்டை மாடிக்கு போன உடனே மரங்களுக்கு பக்கத்தில் நிற்பார். அங்கே நிறைய குருவிகள், பறவைகள்லாம் உட்காந்துருக்கும். இவர் உடனே கூப்பிட ஆரம்பிச்சிருவார், இங்கே வாங்க வாங்க வாங்க, நான் உங்களுக்கு திங்கிறதுக்குலாம் தீனி வச்சிருக்கேன், வாங்க வாங்க. ஏன்னோ அந்த பறவைகள் கேட்பது போல அது வர ஆரம்பிக்கும். ஏனென்றால் அவர் தினந்தோறும் அதை செய்வார். பறவைகளுக்கு மட்டுமல்ல, சில நேரங்களில் கிரவுண்டில் அங்கே போய் எறும்புகளுக்கு சாப்பாடு போடுவார். அந்த எறும்புகளோடு பேசி கொண்டு இருப்பார்.
மற்றவங்களுக்கு பார்க்கறதுக்கு அது விகாரமா தெரியலாம், கேலி செய்து சிரிப்பதையும் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் அந்த அருள் தந்தை அந்த பறவைகளோடும் எறும்புகளோடும் அவர் பேசிக்கொண்டே சாப்பாடு போட்டு கொண்டே இருப்பார். சில நேரங்களில் அவர்கள் அந்த பறவைகளுக்கு அருகிலே உட்கார்ந்து தியான பாடலெல்லாம் அவர் பாடுவார். இப்போது உங்களுக்கு சிரிப்பு வருது தானே? ஆனால் பாருங்க, நீங்க கூட வீட்டில் மாடு இருந்தால் மாடுகிட்ட பேசியிருப்பீங்க, வீட்டில் கோழி இருந்தால் கோழிகிட்ட பேசியிருப்பீங்க. ஏங்க வீட்டில் உங்களுக்கு செல்ல பிராணி இருந்தால் செல்ல பிராணிகிட்ட பேசுறீங்களா இல்லையா? எப்படி மற்றவர்களை பற்றி யோசிக்காமல் உங்களுக்கு பிடித்த செல்ல பிராணிகளிடம், மரங்களிடமும் இயற்கையிடம் நீங்கள் பேசுகிறீர்களோ, அதே போல இயேசுவின் திரு இருதயத்திடம் நீங்கள் பேசுங்கள். அந்த மரம் உங்களுக்கு பதில் பேசுதா? இல்லை. பறவைகள் பதில் பேசுதா? இல்லை. உங்கள் செல்ல பிராணிகள் பதில் பேசுகிறதா? இல்லை. ஆனாலும் கூட நீங்கள் உரையாடும் பொழுது உங்களுக்கும் அந்த செல்ல பிராணிக்கும் இயற்கைக்கும் ஒரு பிணைப்பு உருவாகிறது. நீங்கள் பேசுகிற பொழுது உங்களுக்கு ஒரு மன ஆறுதலும் மகிழ்ச்சியும் கிடைக்கிறது. அதை விட மேலானது இயேசுவின் திரு இருதயத்திடம் நீங்கள் உரையாடுவது, உறவாடுவது. ஆக இயேசுவின் திரு இருதயத்தை அந்த விழாவின் காயங்களை தியானியுங்கள் என்று சொல்லுகிறார் 16ஆம் ஆசீர்வாதப்ப. மூன்றாவதாக இன்னொரு இடத்தை சொல்லுகிறார், எங்கே நாம் இயேசுவை சந்திக்க முடியும். சொல்லுகிறார், நற்கருணையில் இயேசுவை நாம் சந்திக்க முடியும். நீங்கள் நற்கருணையை பெறுகிற பொழுது நீங்கள் இயேசுவின் திரு இருதயத்தை பெறுகிறீர்கள். நாம் நற்கருணையை பெறுகிற பொழுது இயேசுவின் வாழ்வை பெற்றுக்கொள்கிறோம். நற்கருணையை நாம் பெறுகிற பொழுது இயேசுவின் தியாகத்தை பெற்றுக்கொள்கிறோம். நற்கருணை இல்லாமல் இயேசுவின் திரு இருதயத்தை முழுமையாக நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது என்றும் சொல்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, நிறைய புனிதர்களைப் போல நாம் கடந்த வாரங்களில் பார்த்த புனிதர்களைப் போல 16ஆம் ஆசீர்வாதப்பர் காட்சியெல்லாம் காணவில்லை. ஆனால் இயேசுவின் திரு இருதயத்தை புரிந்து கொள்ள இறையியல் ரீதியாக நமக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார். நாம் கிறிஸ்தவர்கள் தான் திருமுழுக்கு பெற்றதால், ஆனால் அது மட்டும் பத்தாது. நாம் நல்லது செய்கிறோம், கிறிஸ்தவர்கள் தான், ஆனால் அது மட்டும் பத்தாது. நாம் விவிலியத்தை வாசிக்கிறோம், அது மட்டும் பத்தாது. இயேசுவை நாம் சந்திக்க வேண்டும், உரையாட வேண்டும், உறவாட வேண்டும். அதற்கான இடம் இயேசுவின் திரு இருதயம். அதற்கான இடம் குத்தி திறக்கப்பட்ட இயேசுவின் விழாவின் அந்த காயப்பட்ட இதயம். அதற்கான இடம் நற்கருணை. ஆக இந்த மூன்றையும் நாம் தியானிப்போம், உடன் பயணிப்போம். ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார். நாம் அவரை தேடி செல்லவில்லை, அவர் ஏற்கனவே நம்மை தேடி வந்து கொண்டிருக்கிறார். நாம் அவரை பற்றி கொள்ள வேண்டும். எனவே தொடர்ந்து திருஹிருதய ஆண்டவரிடம் தியானியுங்கள். அவர் உங்களை நிறைவாக வழி நடத்துவார். இந்த நாளிலும் இனி வரும் நாளிலும் நீங்கள் நலமோடு மகிழ்ந்திருக்க இயேசுவின் திரு இருதயம் உங்களை ஆசீர்வதிப்பதாக. May God bless you. அன்பு நிறைந்த உன் இதயத்தை காயப்படுத்திய நான் பாடுகிறேன், மனமுருகி தேடுகிறேன். ஜெபமும் தியாகமும் அன்பும் செய்து ஆறுதல் தருகிறேன். அரவணையும் எம்மை ஆசீர்வதியும்.